ஹாய்! நம்ம பொள்ளாச்சியில ரூ. 5க்கு கோதும மாவுலயே ஆன சப்பாத்தி கிடைச்சா எப்படி இருக்கும்? அதோட டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க இன்னைக்கு பார்த்துரலாம். ஹாய்! நான் உங்கள் சேது. இந்த மாரி யூஸ்ஃபுல் கன்டென்ட்க்கு என் பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. இது எக்ஸாக்ட்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொள்ளாச்சி வெட்னரி ஹாஸ்பிட்டல் ரோடு இருக்கு பார்த்தீங்களா, அங்க இருக்க ஸ்ரீதேவி ஸ்வீட்ஸ்க்கும் கொஞ்சம் மேவரத்தால தாங்க இருக்கு. ஸ்ரீ சரவணா சப்பாத்தி கார்னர். இந்த வீடியோ எந்த ப்ரமோஷனுக்காகவும் இல்லைங்க. நான் ஒரு சப்பாத்தி கூட ஃப்ரீயா வாங்கல. இந்த வீடியோனால எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சு. அத வந்து நான் கடைசியா சொல்றேன். இவங்க வந்து ரூ. 5க்கு கோதும மாவுலயே செஞ்ச சப்பாத்தி தராங்க. அது ஆசீர்வாத் பிராண்ட் தான் யூஸ் பண்றாங்க. இவங்களே மாவ பெசஞ்சு அத வந்து உருட்டி நல்லா சுட்டெடுக்குறாங்க. பரவால்ல. நல்லா ஃபாஸ்ட்டாவே பண்றாங்க. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. நல்லா மெல்லிசா இருக்கு. நல்லா சாஃப்ட்டாவே இருக்குங்க. இவங்க சைட் டிஷ்க்கு வேண்டி வெஜ் குருமா ரூ. 5க்கு, பட்டாணி குருமா, சன்னா மசாலா வந்து ரூ. 20க்கு தராங்க. இவங்களோட ஷாப் டைமிங் பார்த்தீங்கன்னா, மதியானம் 2 மணியிலிருந்து நைட் 10 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மாவுமே இங்கேயே அடுக்கி வச்சிருக்காங்கன்னே உங்களுக்கு தெரியும். இவங்க குடுக்குற சைட் டிஷ் வந்து ஹோட்டல் ஸ்டைல் பெஸ்ட்டா இருக்குமான்னு சொல்லி கேட்டா கொஞ்சம் டவுட்டுங்க. கொஞ்சம் ஆவரேஜ் தாங்க இருக்கும். அந்த சம்பவத்த பத்தி நான் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் போயிட்டு வரும்போது கொஞ்சம் வெளிய போயிருந்தேன். வீட்ல அம்மாக்கு ஏன் வொர்க் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ்ஸும் வந்திருந்தாங்க. அதனால ஒரு 25 சப்பாத்திக்கு நான் சொல்லியிருந்தேங்க. ஆனா அவங்க வச்சது என்னமோ 5 சப்பாத்தி தான். 10 சப்பாத்தி அங்கேயே வச்சுட்டாங்க போல. நான் நெனச்சது பார்சல் வச்சிருப்பாங்கன்னு. பார்த்தா அவங்க கடையிலேயே வச்சுட்டாங்க போல. லட்டுல வச்சேன்னு நினச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். இந்த டயலாக் மாரி தாங்க ஆகி போயிருச்சு. ஆனா நான் கால் பண்ணி கேட்டதுங்காட்டி, பரவால்ல நீங்க வந்து வரும்போது வாங்கிக்கங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அவங்களோட நேர்மை எனக்கு ரொம்பவே புடிச்சிருதுங்க. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்ல வந்து நீங்க தனியா சைட் டிஷ் கூட பண்ணியிருக்கலாம். பண்ணும்போது எங்களுக்கு வீட்ல சட்னி அரைச்சிருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சுங்க அது கூட. எங்க வீட்ல அம்மா சொன்னது என்ன தெரியுமா? இந்த மாரி ஃபோன வச்சு நீ மேக்கிங் கிழக்கையும் ஆடிட்டு இருந்தா, அந்த பொழப்பு இப்படி தான் இருக்குன்னு சொல்லி, அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு அன்னத்து பொழுது அப்படியே போயிருச்சுங்க. இந்த கடையில நீங்க ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும்.